சில காரியங்களை நம்ம அது லேசா நினைப்போம், ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப அதிகமானது. உதாரணமாக திக்ர் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நீங்க தனிமையில் இருந்தாலும் சரி உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அசைந்து கொண்டே இருக்கட்டும் சொன்னாங்க. திக்ருக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அழகான உதாரணம் சொன்னாங்க. அதாவது உலகத்திலே ஹயாத்தாக இருப்பவனுக்கும் மையத்துக்கும் உதாரணம் ذாக்கிருக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் சொன்னாங்க. திக்ர் செய்யறவன் என்றும் ஹயாத்தாக இருக்கிறான், திக்ர் செய்யாதவன் ஹயாத்தா இருந்தாலும் மையத்தா இருக்கிறான்னு சொன்னான். திக்ர் என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு திக்ர்களை ஔராதுகளை ஓதுவதற்குண்டான நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அஸ்காஹா இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் பரிசுத்தமான ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? அர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்துமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி தரட்டுமா என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னார். அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த திக்ரை செய்வதற்கிறதே அது அமல்களில் இப்படிப்பட்ட உன்னதமானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். திக்ர் நமக்கு தரக்கூடிய பலாபலன்கள் ஏராளம் ஏராளம். அந்த திக்ருடைய பலாபலன்களில் பிரதானமானது நிம்மதி. அல்லாஹ் சொல்கிறான், திக்ர் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கையில கவலை இருக்காது, நிம்மதி ஏற்பட்டு விடும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய கல்புகள் நிம்மதி வருகிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். உலகத்தில் இன்று அதைத்தானே தேடி அலைகிறார்கள். மனிதனுடைய நிலைகளிலேயே ஆக கடுமையானது, கவலைகளிலே உழந்து போயிருக்கிறான். அதை மாற்றுவதற்கு அங்கே செல்கிறான், இங்கே செல்கிறான், இந்த காரியத்தை செய்கிறான். அல்லாஹ் சொன்னான், அது இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய திக்ரை செய்பவர்கள் நிம்மதியோடு இருப்பார்கள், அது நிம்மதியை அதிகப்படுத்தி தரும் என்று. அதே போல ஏராளமான காரியங்கள் மார்க்கம் சொல்லி தருகிறது. நல்ல குணங்களை வாழ்க்கையில் பற்றுங்கள். சொர்க்கத்தில் நுழைவதற்குண்டான அதிகமான பேரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் அதில் 2 தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹ்வுடைய அச்சமும் நல்ல குணமும் என்று சொன்னார். வாழ்க்கை நல்ல குணம் என்று சொன்னார். அதே போல இன்னைக்கு நாம் ஒரு 3 பேர் கூடிட்டாலே 4வது ஆள பேசுறோம், அவங்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த அமல்களிலே உன்னதமான அமல் உன்னுடைய சகோதரருடைய குறையை நீ மறைத்தால் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பான் சொன்னார். கியாமத்தில் அல்லாஹ் உன்னோட அந்தஸ்தை உயர்த்துவான்னு சொன்னாங்க. சின்ன காரியம் என்று நினைக்கிறோம், ஆனால் நாம் 4 பேர் கூடினாலே யாரையாவது ஒரு ஆளை பற்றி பேசி அதை பற்றி பரிமாறிக் கொள்வதைத்தான் நடைமுறையாக வைத்திருக்கிறோம். அருமையானவர்கள், இஸ்லாமிய பண்பல்ல அது. அவர் ஒரு குறை செய்தார், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பாவமே செய்து விட்டாலும் கூட நாம் அவரிடத்தில் சொல்லி அதை மாற்றுவதற்குண்டான காரியத்தை செய்யலாமே தவிர மற்றவர்கள் கூடி பேசி அந்த குறைகளை பரத்துவது அல்ல, அது மார்க்கம் சொல்லவில்லை. மன் சத்தர, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரனுடைய மன் சத்தர அகாஹுல் முஸ்லிம் ஃபி துன்யா, துன்யாவிலே ஒரு சகோதரனுடைய குறைபாடுகளை மறைத்தால் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்தில் அல்லாஹ் அவனுடைய குறைகளை மன்னித்தவனை மன்னிப்பான் சொன்னான். அருமையானவர்களே, அவனுடைய குறைகளை மறைத்து அல்லாஹ் மன்னித்து விடுவான் சொன்னான். இப்படி எத்தனையோ நல்ல காரியங்கள், சின்ன விஷயம் என்று நாம் நினைக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை எல்லாம் இந்த காலங்களிலே அதிகமாக நாம் செய்ய வேண்டும். உறவுகள் என்பது இன்று குறைந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தினுடைய உறவுகள் என்பது அது உறவுகளை அனுசரிப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதே போல சமீப காலங்களில்